ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 11 Perimeter and Areaல Exercise 11.2 அதுல first sum find the area of each of the following parallelograms. நிறைய parallelogram கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு parallelogramோட ஏரியா கண்டுபிடிக்கணும். parallelogramோட ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், base into height. ஸோ ஒவ்வொரு டயக்ராம்லையும் பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். இந்த parallelogramோடைய பேஸ் இது. ஹைட் எப்பவுமே வெர்டிக்கல் லைனா இருக்கும், அதாவது பெர்பெண்டிகுலர் லைனா இருக்கும். ஸோ ஹைட் இது. அப்போ ஏரியா வந்து பேஸ் இன்டூ ஹைட் 7 into 4, 7 4s are 28. ஸோ 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் எப்பவுமே நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ்ல எழுதுவோம். இங்க இது பேஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் 3 சென்டிமீட்டர். பெர்பெண்டிகுலர் லைன்ல இருக்கிறது தான் ஹைட். இப்போ ஏரியாங்கிறது பேஸ் இன்டூ ஹைட் மல்டிப்ளை பண்ணா 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். இதுலயும் பேஸ் 2.5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து இந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு, அதாவது 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கணும். ஹைட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அதோட மெஷர்மெண்ட் 3.5 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட், base 2.5 into 3.5. 2.5 into 3.5 multiply பண்ணா 8.75 centimeter square வந்து யூனிட். Fourth subdivision base. இப்போ இங்க பார்த்தா ஹைட் வந்து இந்த லைன், இந்த டாட்டர் லைன், ஏன்னா இங்கேதான் பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு. ஸோ இதுதான் ஹைட். இந்த parallelogram நம்ம எப்படி டில்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்மளோட பேஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் வந்து இந்த பெர்பெண்டிகுலர் லைனோட இருக்கக்கூடிய இந்த 4.8 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட். 5 into 4.8 மல்டிப்ளை பண்ணா 24. ஸோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க பேஸ் 2 சென்டிமீட்டர், ஹைட் 4.4 சென்டிமீட்டர். சேம் இந்த சம் மாதிரியே டில்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இது நம்மளோட பேஸ் ஆகும், இது நம்மளோட ஹைட். ஏன்னா இங்கதான் பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு, ஹைட் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட் மல்டிப்ளை பண்ணா 8.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ். ஒவ்வொரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா half into base into height. ஸோ ஏரியா வந்து half BH, half into base வந்து 4 சென்டிமீட்டர், ஹைட்டுங்கிறது இந்த வெர்டிக்கல் பெர்பெண்டிகுலர் லைன் 3 சென்டிமீட்டர். 2 1s are 2 2s are. மிச்சம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணா 1 into 2 2, 2 3s are 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். B sum ஏரியா வந்து half into base into height, half into base வந்து 5 சென்டிமீட்டர், height 3.2. எப்பவுமே ஹைட் வந்து இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் லைன் எது இருக்கோ அதான் ஹைட். ஹைட் எரெக்டா தான் இருக்கும், கிராஸா இருக்காது. இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஜஸ்ட் டில்ட் பண்ணி தான் பாத்துக்கிறோம். இதையும் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 1.6 are. 5 into 1.6 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் எப்பவுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும் ஏரியாக்கு. சி சம் அதே மாதிரி ஏரியாங்கிறது half into base into height. half into base 3 சென்டிமீட்டர், ஹைட் இங்க இருக்க அந்த பெர்பெண்டிகுலர் லைன். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால அதோட சைடே அதுக்கு ஹைட் ஆயிடுச்சு. 90 டிகிரி இங்க தான் இருக்கு, பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஹைட், அதாவது 4. 2 1s are 2 2s are. மல்டிப்ளை பண்ணா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டி சம் சேம் ஃபார்முலா தான். ஏரியா வந்து half into base into height, half into base வந்து 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். 2 2 கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ட் சம் ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் வேல்யூஸ். பேஸ் கொடுத்துருக்காங்க, சிலதுல ஹைட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலயும் ஏரியா ஆஃப் parallelogram கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஹைட் கண்டுபிடிக்கணும்.
ஏரியா ஆஃப் பேரலோகிராம் அப்படிங்கிறது பேஸ் இன்டு ஹைட். தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியாங்கிறது 246, பேஸுங்கிறது 20, ஹைட் தெரியாது. மல்டிப்ளிகேஷன் இருக்க 20 இந்த பக்கம் போகும்போது டிவிஷன். ஸோ 246 டிவைடட் பை 20 பண்ணால் நமக்கு ஹைட் கிடைச்சிரும். டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 12.3 சென்டிமீட்டர். B sum, area equal to base into height. Area ஓட value 154.5, base தெரியாது, height 15. Multiplication இருக்க 15 இந்த பக்கம் வந்தா division. So same concept தான். இப்போ இதை divide பண்ணா base என்னங்கிறது கிடைச்சிரும். Divide பண்ணும்போது base equal to 10.3 centimeter. C sum, B sum மாதிரியே தான், சேம். நம்ம இப்போ டைரக்டா இதை டிவைட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா இந்த ஃபார்முலா எழுதிட்டு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது சேம் நம்ம இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ பேஸ் ஈக்குவல் டு 48.72 டிவைடட் பை 8.4. டிவைட் பண்ணா 5.8. ஸோ இதோட ஆன்சர் 5.8 சென்டிமீட்டர். டி சம் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே இதையும் இதையும் டிவைட் பண்ணோம் இல்லையா, ஸோ சேம் கான்செப்ட். Height equal to 16.38 divided by 15.6. Divide பண்ணா 1.05 centimeter. Just normal decimal division தான். இப்போ next sum discuss பண்ணலாம். Fourth sum, find the missing values. Base இருக்கு, சிலதுல height இருக்கு, area of triangle கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த missing values மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், இது ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏ சப்டிவிஷனில் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் போடலாம். ஏரியாவுடைய வேல்யூ 87, half இன்ட்டு பேஸ் 15, ஹைட் தெரியாது. டிவிஷனில் இருக்கிற 2 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன். அப்போ 87 இன்ட்டு 2, 15 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். 1 into h தான். இதை சால்வ் பண்ணா ஹைட் கிடைச்சிரும். 87 2s are 174 divided by 15. இதுதான் ஹைட். டிவைட் பண்ணும்போது 11.6 சென்டிமீட்டர். பி சப்டிவிஷன் அதே மாதிரி ஏரியா வந்து half into base into height. ஏரியா வேல்யூ 1256 equal to half into பேஸ் தெரியாது, ஹைட் 31.4. டிரான்ஸ்போஸ் பண்ணலாம், இல்லைன்னா 2 31.4 கேன்சல் கூட பண்ணலாம். 2 1s are 2, ரிமைண்டர் 1 இருக்கும். 2 5s are 10, ரிமைண்டர் 1 இருக்கும். பாயிண்ட் தண்டனால பாயிண்ட். 2 7s are 14. இப்போ இந்த 15.7 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகும், ஏன்னா அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இதை டிவைட் பண்ணால் நமக்கு நம்மளோட பேஸ் கிடச்சிரும். டெசிமல் டிவைசர் இருக்கு, ஸோ நான் ஜஸ்ட் இங்கேயும் இன்டூ 10 பண்ணி ஹோல் நம்பர் ஆக்குறேன். தேர்ஃபோர் பேஸ் வந்து 12560 டிவைடட் பை 15.7 இன்டூ 10ங்கிறது 157. நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 80 ஆன்சர் வரும். 80 மில்லிமீட்டர். எல்லாமே எம்எம்ல இருக்கிறனால நான் பேஸோடைய அதுவும் மில்லிமீட்டரையும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சி சப்டிவிஷன். ஏரியா இருக்கு, பேஸ் இருக்கு, ஹைட் தெரியாது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி. ஸோ ஏரியாங்கிறது half into base into height. ஏரியா வேல்யூ 170.5 வந்து half into base வந்து 22, ஹைட் தெரியாது. 2 1s are 2 11s are 11 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த பக்கம் வந்தா டிவிஷன். ஸோ 170.5 divided by 11 தான் ஹைட். டிவைட் பண்ணும்போது நமக்கு 15.5 கிடைக்கும். ஸோ 15.5 சென்டிமீட்டர். யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும். ஃபிஃப்த் சம். PQRS is a parallelogram. இது ஒரு parallelogram. QM is the height from Q to SR. ஸோ QMங்கிறது height.
perpendicular line height இருக்கு, SR இருக்கு. If SR வந்து 12 centimeter, QM 7.6 centimeter. So இது full 12. Find the area of the parallelogram PQRS. So first area கண்டுபிடிச்சிடலாம். Area of parallelogram அப்படிங்கிறது base into height. Base வந்து இதான் SR into height வந்து perpendicular line QM. So SR ஓட value 12, QM ஓட value 7.6. 12 into 7.6, 91.2 centimeter square. Area of the parallelogram PQRS வந்து 91.2 centimeter square. B subdivision QN. QN உடைய value கண்டுபிடிக்கணும். If PS equal to 8 centimeter. அதாவது PS இதோட value 8 centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ again area கண்டுபிடிக்கலாம். ஏரியாவோட ஃபார்முலா base into height. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த parallelogram எப்படி டில்ட் பண்ணிக்க போறோம். இந்த PS பேஸா வச்சு QN ஹைட்டா வச்சு சால்வ் பண்ண போறோம். ஏன்னா இந்த parallelogramல SR பேஸா வைக்கும்போது QM ஹைட்டா இருக்கு. PS பேஸா இருந்துச்சுன்னா அதுல இருந்து போகக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனான QN தான் ஹைட். பேஸ்ங்கிறது PS, ஹைட்ங்கிறது QN. ஏரியாவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். PQRS ஓட ஏரியா தான் கண்டுபிடிச்சோம். அதாவது 91.2. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 91.2 ஈக்குவல் டு PS ஓட வேல்யூ 8, QN கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 8 இந்த பக்கம் போனா டிவிஷன். 91.2 divided by 8 பண்ணும்போது 11.4 centimeter வரும். Therefore, QN ஓட வேல்யூ 11.4 centimeter. இப்போ 6th sum டிஸ்கஸ் பண்ணலாம். 6th sum, DL and BM are the heights on sides AB and AD respectively of a parallelogram ABCD. ABCDங்கிற parallelogramல DL, BM தான் ஹைட்டா இருக்கான். DL அப்படிங்கிறது ABலையும் BM அப்படிங்கிறது AD பேஸா இருக்கும் போதும் ஹைட்டா இருக்கு. If the area of the parallelogram is 1470 centimeter square. So area என்ன கொடுத்திருக்காங்க 1470 centimeter square கொடுத்திருக்காங்க. AB உடைய value 35 centimeter, AD ஓட value 49 centimeter. Find the length of BM and DL. BM உம் DL உம் கண்டுபிடிக்க போறோம். So parallelogram ஓட area formula base into height. அது வந்து 1470 இருக்கு. பேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்துக்கலாம் AB. அப்போ AB into height வந்து DL equal to 1470. AB ஓட வேல்யூ 35. மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த பக்கம் வந்து டிவிஷன். ஸோ DL ஓட வேல்யூ 1470 by 35. டிவைட் பண்ணா 42. DL ஓட வேல்யூ 42 சென்டிமீட்டர். இதே மாதிரி திருப்பி ஏரியா வந்து 1470, ஏரியானா பேஸ் இன்டு ஹைட். இப்போ பேஸை ஏடியா எடுத்துக்கலாம். ஏடி இன்டு அப்ப அதோட பெர்பெண்டிகுலர் லைன் அதோட ஹைட் BM 1470. ஏடியோட வேல்யூ 49. அது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் வந்தா டிவிஷன். ஸோ BM equal to 1470 divided by 49. டிவைட் பண்ணா 30 சென்டிமீட்டர். BM 30 centimeter, DL 42 centimeter. 7th sum, triangle ABC is right angled at A. இது ஒரு right angle triangle, A கிட்ட right angle இருக்கு. AD is perpendicular to BC. AD வந்து BC க்கு perpendicular இருக்கு. AB யோட value, BC யோட value, AC யோட value கொடுத்துட்டாங்க. Find the area of triangle ABC. Also find the length of AD. First, area of the triangle பார்க்கலாம். அப்புறம் AD யோட length கண்டுபிடிக்கலாம். Area of triangle formula half into base into height. So நம்ம என்ன பண்ண போறோம்னா half into base வந்து ABயா வச்சுக்கலாம். பேஸுக்கு ABயா வச்சுக்க போறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஜஸ்ட் இப்படி டில்ட் பண்ணி பார்க்க போறோம். இது பேஸ் அப்படின்னா
இதில் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனான இந்த ஏசி தான் இதோட ஹைட். ஜஸ்ட் நம்ம டில்ட் பண்றோம். ஏபியை பேஸா வைக்கிறோம். அப்போ இப்படி இருக்கு, கரெக்டா? ஏ கிட்டயும் ரைட் ஆங்கிள் இருக்கிறனால இந்த ஏசி தான் ஹைட்டா இருக்கும் இந்த ஏபி பேஸா இருக்கும்போது. ஸோ ஹைட்டுக்கு பதிலாக ஏசி. தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹாஃப் இன்டூ ஏபியோட வேல்யூ 5, ஏசியோட வேல்யூ 12. 2 1s are 2 6 are 5 into 6 30. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 30 centimeter square. இப்போ AD கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அகெயின் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half into base into height. இந்த டைம் பேஸ் வந்து பிசியை வச்சுக்க போறோம். ஸோ பிசி பேஸா இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனான இந்த ஏடி தான் ஹைட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 30. 30ங்கிறது half into பிசியோட வேல்யூ 13 into ஏடி கண்டுபிடிக்க போறோம். அதனால ஏடின்னு வச்சுக்கலாம். டிவிஷன்ல இருக்க 2 அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இருக்க 13 இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். இதை சால்வ் பண்ணா ஏடி கிடைச்சிரும். 32s are 60. 60 divided by 13, 4.6 centimeter. So AD ஓட வேல்யூ 4.6 centimeter. இப்போ லாஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 8th sum, triangle ABC is isosceles with AB equal to AC equal to 7.5 centimeter. ABCங்கிறது ஒரு isosceles triangle. அதுல ஏபியும் ஏசியும் 7.5 சென்டிமீட்டர், பேஸ் பிசி வந்து 9 சென்டிமீட்டர், ஹைட் ஏடி வந்து அதாவது ஏல இருந்து பிசிக்கு வருது. இந்த ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி ஏரியா. இந்த ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் வாட் வில் பி தி ஹைட் ஃப்ரம் சி டு ஏபி. சில இருந்து ஏபிக்கு போகக்கூடிய இந்த ஹைட் அதாவது சிஇ என்னன்னு கண்டுபிடிக்கணும். Area of triangle half into base into height. Base வந்து BC வச்சுக்கலாம். So height பார்த்தா இதுல இருக்கக்கூடிய perpendicular line ஆன AD. Half into BC value 9, AD value 6. 2 1s are 2 3s are. Multiply பண்ணா 27 centimeter square. Again இப்போ area of triangle half into base into height. இந்த தடவை பேஸ் வந்து ஏபின்னு வச்சுக்க போறோம். அப்போ இதுல இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைனான சிஇ தான் ஹைட். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 27 டிவிஷன்ல இருக்க 2 இந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷன். ஏபியோடைய வேல்யூ 7.5 சென்டிமீட்டர் இன்டூ சிஇ தெரியாது கண்டுபிடிக்கலாம். இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆயிடும். 27 2s are 54 divided by இந்த 7.5. இதை சால்வ் பண்ணா நமக்கு சிஇ கிடைச்சிரும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.2 சென்டிமீட்டர் வரும். ஸோ சிஇயோட வேல்யூ 7.2 சென்டிமீட்டர். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.